நம்ம வேற கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் தொடச்சோம். மழை வர மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ கடவுளே, வண்டியை கஷ்டப்பட்டு தொடச்சேன். இந்த காரை தொடச்சேன். ரெட் வெல்வெட்டு இது 12 ரியாலு. இது சாக்லேட் கேக்கு இது 12 ரியாலு. பாக்கியெல்லாம் வந்து இந்தமாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படி கிளம்புறோம். தெருவே விரிச்சோடி இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடெல்லாம். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே லைட்டாக கூட்டம் வந்துடும், அப்படியே க்ரௌட் ஆகிடும். நம்ம போய்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு, தண்ணி இல்லை ரூமில். நமக்கு வந்து இந்த மினரல் வாட்டர் தான் நமக்கு செட் ஆகுது. நம்ம வந்து தெருவுலலாம் வரும்ல, 2 ரியாலுக்கு 3 ரியாலுக்குலாம் தெருவில் தண்ணி வரும். அந்தமாரி நமக்கு வந்து செட் ஆக முடியும், தண்ணி சரியில்லை. அதனால் மினரல் வாட்டர் குடித்தாதான் செட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம தான் கடையில் போய்ட்டு ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்டு வரலான்ட்டு தான் கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலான் தான் அப்படியே கிளம்புறோம். ஆமாம், அப்படியே கிளம்பிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 கார் போல் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்தியானத்துக்கு மேலே சமைக்கணும். இன்றைக்கி சாப்பாடு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை வாரம் எனக்கு தெரிஞ்சு போன வெள்ளிக்கிழமை வரல, அதுக்கு முந்தான வெள்ளிக்கிழமை வரல. அதனால இவங்களை நம்பினா நம்மளால் சாப்பிட முடியாது மத்தியானம். அதனால் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பிட்றப்படி வச்சு செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் போயிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிளம்புற என்னன்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மாரி தெரியல, இது வேறு மாரி இருக்குது. என்னன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இது வந்திருக்குதா உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு மாதிரியான ஈரல் மாரி இருக்குது. ஆமாம், ஈரல் நேற்று வந்துச்சு, நான் தான் இறக்கி வச்சேன். நம்ம மலையில் எடுத்து வந்தார். ஆமாம், தெரியுது உங்களுக்கு? ஈரல் தான், கோட்டு ஈரல் அதுமாரி தான் இருக்குது. இதான் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனால் ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன், கிளம்புறேன். இது வேணால் மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து காரை கழுவணும். பக்கெட்லாம் ரெடி எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். கிளைமேட்டான ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கெட்டில் இதெல்லாம் துணியில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதலாளி காரும் இந்த காரும், அப்புறம் என்னோட இந்த காரும், அப்புறம் நான் ஓட்டுற காரு தான் இது. அப்புறம் அது ஒன்று இன்றைக்கி பாருங்க, ஃபார்ச்சுனர், அது அவரோட அண்ணன்து. அந்த காரும் க்ளீன் பண்ணோம். ஆனால் வெளியில் இப்போ கொஞ்சம் லைட்டாக தான், சுமாராக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, வெளியில் நம்ம சுத்தம் பண்ண வேணாம், க்ளீனாக தான் இருக்குது. இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லுவார் வெளியில் ஏன் சுத்தம் பண்ணலான்ட்டு. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த காரு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகணும். ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்து காரெலாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஓகே, நம்ம வேற கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் தொடச்சோம். மழை வர மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ கடவுளே, வண்டியை கஷ்டப்பட்டு தொடச்சேன். இந்த காரை தொடச்சா நம்ம ஓனர் காரையும் தொடச்சி விட்டோம். இதில் தான் இன்னும் நம்ம கார் ஒன்றையும் துடைக்கல. ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். இங்கே தொடச்சா எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும், நாஸ்தியாக போய்டும். வாங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம மேடம் கொஞ்சம் ஜாமான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாமான் தான், அது போய் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலு வேறு கிளம்பணும், குளிக்கணும், குளிச்சு வச்சுட்டு ரெடி ஆகணும். அப்புறம் வந்து ரூமில் சமையல் ஏதாச்சும் செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம மலால வீட்டிலேருந்து வரும். இந்த பிறகு இந்த கிளாஸில் எனக்கு கொஞ்சம் துடைக்கல. நம்ம கார் ஃபுல்லாகவே துடைக்கலன்னு வச்சுங்களேன். உள்ளே அன்றைக்கி துடைச்சேன், உள்ளெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். பட் ஆனால் வெளி சைடில் இன்னும் துடைக்கல. நம்ம அந்த காரு தான் ஒன்று துடைச்சிருக்கோம், அவ்வளோதான். மழை வரும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து பார்ப்போம். நம்ம வெஜிடபிள் ஷாப் வந்து இந்த கடைக்கு தான் வருவோம், ஏன்னா இங்கே தான் வர சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்தோம், ஆனால் அந்த ஜாமான் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. நான் திருப்பி இந்த கடைக்கு ஒரு தடி வந்திருக்கேன். இங்கே எல்லாமே இருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இது. பாருங்க, நட்ஸு, பேக்கரி ஐட்டம், ஜூஸு எல்லாமே இருக்குங்க. பிஸ்கட்ஸு எல்லாம் இருக்கும். இல்லை
அதான் ஒரு பெரிய இது மாரி தான், சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட் தான். அந்த பாருங்கள், சாக்லேட்டு எல்லாமே இருக்கும் இங்கே. ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் காஸ்ட்லி, மற்ற கடையை விட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இதுதான் எடுத்து சொன்னாங்க நம்ம முதலாளி அம்மா. ஆனால் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த கத்திரிக்காய் தான் பெரிய கத்திரிக்காய் எடுக்க சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெரிய கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் பட் இந்த பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இல்லை சின்னது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம், சின்ன எத்தனை இருக்குன்னே தெரில. இது மாதிரி தான் எடுக்க சொன்னாங்க, பார்ப்போம். இல்லைன்னா மெசேஜ் பண்ணி தான் கேட்கணும். இதெல்லாம் பேக்கிங் ஐட்டம் எல்லாமே வந்து காசு கொஞ்சம் கூட, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இதுமாரி கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்லாம் கூட. தர்பூசணியை பார்த்தீங்களா, நம்ம ஊருக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த காயே ஒரு மாதிரி கலராக இருக்குங்க, ஆனால் உள்ளெல்லாம் ஒரே மாதிரி தான். பட் ஆனால் வெளி சைடு வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து கிர்னி பழம் சொல்லுவாங்களே, அது கிர்னி பழம். என்ன பாருங்கள், சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெருசுலேயும் இருக்குது கிர்னி பழம். உருளைக்கிழங்கு, இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு போலுக்கு. இது வந்து நார்மலாக உருளைக்கிழங்கு. இது எல்லாமே பேக்ஸாக தான் இருக்குங்க எல்லா ரேட்டு. சரி, ஓகே, வாங்க நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த கத்திரிக்காய் தான், இந்த கத்திரிக்காய் எடுத்தாச்சு. இதை ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இந்த கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது ஒன்று தான், அவ்வளோதான். இந்த பாருங்க, எல்லா வகையான பேக்கரி ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்குங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து ஹாட் டாக், அந்த இது சிக்கன் ஃப்ராங்ஸ் வச்சு உள்ளே இருக்கு பாருங்க அது. ஆனால் இது எல்லாமே வந்து 2 ரியால் போலுக்கு, ஒரு பீஸ், சிங்கிள் பீஸ் 2 ரியால் இதில் உள்ளது எல்லாமே அனைத்தும். அப்போனா நம்ம காசுக்கு எவ்வளோ வருது? 44 ரூபா வருது ஒரு பீஸு, மொத்தமே 44 ரூபா. ஆமாம், இது வந்து ஒவ்வொரு பீஸுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் இது 3 ரூபா, இது 8 ரூபா, இது 8 ரூபா, 6 ரூபா, இது 8 ரூபா, இது வந்து 12 ரூபா, இது வந்து 90 ரூபா போலுக்கு. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாக்லேட் கேக்கு மாதிரி இருக்குது. இது வந்து 12 ரூபா. இது வந்து ரெட் வெல்வெட்டு, இது 12 ரியாலு. இது சாக்லேட் கேக்கு, இது 12 ரியாலு. பாக்கியெல்லாம் வந்து இந்தமாரி சீஸு க்ரோசனேட், இதெல்லாம் வந்து 6 ரியால் போலுக்கு. இது எல்லாமே உள்ளது 6 ரியால் தான். எல்லா ப்ராண்டும் 6 ரியால் தான். எல்லா ப்ராண்டுங்கிறேன், எல்லா கேக்கும் இதில் இந்த க்ரோசனேட் எல்லாமே 6 ரியால் தான். ஆனால் எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கிது, சாக்லேட்டு. அப்புறம் இந்த எள்ளு தெளிச்சிருக்க மாதிரி இருக்காது. அப்புறம் வந்து இந்த இதில் 6 ரியால் தான். இதை பாருங்கள், இந்த கேக்கு சொல்லுவாங்களே அந்த கேக்கு இது. ஓகே, நம்ம வாங்கியாச்சு. நட்ஸு இருக்குது பாருங்கள், நட்ஸு அவ்வளோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்தமாரி அந்த குப்பஸ் ஐட்டம், ப்ரெட் ஐட்டம்லாம் இருக்கும். ஓகே, வாங்க கிளம்பும். நம்ம கார் எந்த பக்கம் நிப்பாட்டிருக்கோம், எந்த பக்கம் தான் நிப்பாட்டிருக்கோம். ஆனால் மழை அடித்து நவுத்த போகுதுன்னு தெரியுது. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கார் அதுவும் நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள், நிப்பாட்டியிருக்கு. கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ஒரு பழத்தை சாப்பிடுவோம். பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஆமாம், நாம் நினைத்தது போன்று மழை வந்து விட்டது. நமக்கு வேலை வச்சுட்டு மழை. இதில் போவாங்க வேகமாக காரில், அடிக்கும் சேரு. சச்சோ, காலம்பரம் நம்ம முதலாளி வண்டியை தொடச்சோங்கய்யா. இப்படி தெரிஞ்சால் நான் தொடச்சிருந்துருக்கவே மாட்டேன். பாருங்க, ஆனால் என் வண்டியும் துடைக்கல, பட் அந்த வண்டியும் கிளாஸ் வண்டியும் துடைச்சேன். மழை வந்துட்டு நம்ம அப்படியே நசன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரோடெல்லாம் பாருங்கள், தண்ணியை பாருங்கள், அப்படியே அடிச்சுட்டு. ஸ்லோவாக போகிறதுக்கு பழக்கமே கிடையாது, வேகமாக போவீங்க. ஓகே, இன்னைக்கு மதியம் வந்த லஞ்சு தான் பாருங்க. இதுதான் தக்காளி அந்த ஒரு மாதிரியான இலை, அந்த இலைகள் வந்து ரைஸ் வச்சு ஒரு மாதிரியாக பாயில் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பொட்டேட்டோ, இது ஆனியனு, அந்த உள்ளே இருக்கிறது நெய் சோறு. அப்புறம் வந்து இது வந்து மட்டன் கைமான்னு சொல்லுவாங்களா, அது அந்த இது. அவ்வளோதான், இதுதான் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். இது வந்து நம்ம இதில் கொடுத்தது, ஹோட்டலில் கொடுத்தது. இது அப்புறமா சாப்பிட வேண்டியது. இதை வந்திருக்கு, வாங்க சாப்பிடலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோம் அப்படியே நம்ம மலாலியோட தங்கச்சி டேங்கர் போகுது. நம்ம மலாலியோட தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் உள்ள மாலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டாங்க. சரி ரைட்டு, நம்மளும் சாயந்தரம் எப்படா நம்ம டீ கடைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி தனியாக கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது எப்படா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை டியூட்டி கொடுத்தாங்க. நம்ம நல்லபடியாக தோசையும் ஒரு சாயும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம மட்டுக்கு நம்ம 9:30 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஆனால் மணி இப்போ 8 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வீட்டுக்கு ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்களே ஃபோன் அடிக்கிறேன்னாங்க. ஓகே, பார்ப்போம் அடுத்த வீடியோவில் என்னன்னு பார்ப்போம். ஓகே.